நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மிஸ்டர் பாடி பில்டர், நாம் தமிழர் ஆதரவாளர், தமிழ் தேசியவாதி ராஜா பேரோன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆண்டவனியத்தில் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பாடி பில்டராக இருந்து, ஒரு ஃபிட்னஸில் இருந்து நல்லா இருந்து, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணி, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு உற்சாகப்படுத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த ராஜா பேரோன் அவர்கள் நாம் தமிழர் ஆதரவாளர் ஆனது எப்படி, தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு பின்னாடி வந்தது எப்படி, எந்த புள்ளியில் ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல நான் ஒரு தமிழன். ஓகே ஓகே அந்த உணர்வு எப்பவுமே இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நீங்கள் கேட்டதுக்கு முதல்ல இதிலேருந்து பதிலை சொல்லிடுறேன். என்னென்னா, சிலர் என் வீடியோவில் கூட கேட்டிருப்பான், இவ்வளோ நாள் பிரபாகரனை பற்றி இவ்வளோ பேசுகிறிய, இதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்த, இல்லை அவர் போராடும்போது நீ எங்கே போயிருந்த? அவர் போராடும்போது நாங்கள் சின்ன பையனாக இருந்தேன், படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்போ நமக்கு போகிற இது இல்லை. ஆனால் அந்த உணர்வுகள் அப்போவே இருந்துச்சு. ஆனால் இருந்துச்சு, அதுதான் புள்ளி. பிரபாகரன் என்கிற என் மேதகு தலைவன் தான் புள்ளி. அதுக்கு பிறகு அவரை பார்த்து படிக்கிறோம்ல, அதில் உண்டார அந்த அங்கே நடந்த கொடுமைகள் ஈழத்தில் தானே நடந்துச்சு. அதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? அது நம்ம நாடே கிடையாது. இது இங்கே நிறைய பேர் சொல்கிற விவாதம். ஈழத்தில் இருந்தாலும் அவர்கள் என் மொழி பேசும் என் இன மக்கள் ஒன்று. அவங்களுக்கு அங்கே கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமை கிடைக்கணுங்கிறத எங்களுடைய விருப்பமே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள இங்கே கூட்டு வந்து வைக்க போறியா, அது வேற கரெக்டு. அவனுக்கு அங்கே கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமை கிடைக்கணும். அவனுக்கு அங்கே அநியாயம் இழைக்கப்பட்டுச்சு. அதே போல் இங்கே திரும்பி வந்து பார்த்தோம்னா, இதே தமிழ்நாட்டில் திரும்பி வந்து பார்த்தோம்னா, அங்கே நடந்த கொடுமைகளுக்கு அப்புறம்தான் இங்கே என்ன ஆகுது, தமிழ் தேசியம் முளைக்கவே ஆரம்பிக்குது. உண்மையா இல்லையா? ஓகே, நாம் தமிழர் முளைக்குது. நிறைய பேர் பிரபாகரனை பேசுகிறாங்க, தமிழ் முழங்குற. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தமிழை பேசுனாங்க, தமிழை வச்சு வளர்ந்தாங்க, தமிழை வச்சு கட்சியும் வளர்த்தாங்க, மக்களை ஆட்சியும் செஞ்சாங்க. ஆனால் தமிழ் வளர்ந்துச்சான்னா இல்லை. ஓகே, இந்த பற்று, இந்த மொழி பற்று, இந்த இனப்பற்று, இது எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்த உங்களுக்கு எப்படி வருதுன்றது தான் கேள்வியாகவே இருக்குது. அதாவது நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக எப்படி இருந்திருப்பீங்க, அதுலேருந்து எப்படி நாம் தமிழர் ஆதரவோ, இல்லை தமிழ் தேசிய ஆதரவோ, இல்லை மொழி பற்றோ, இனப்பற்றோ எப்படி உருவாகுதுன்னு கேட்குறோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது? ஸ்டார்டிங் பாயிண்ட் முதல்ல பிரபாகரன் தலைவர் பிரபாகரனை படிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம தமிழ் வரலாறுகளை படிக்கிறோம். முக்கியமாக ஐயா பூலித்தேவருடைய வரலாறை படிக்கிறோம். இதெல்லாம் இது ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஃபிட்னஸ் அதுக்கு பிறகு தான் நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்டா. படிச்சதுக்கப்புறம் தான் படித்ததுக்கப்புறம் தான் நான் டிப்ளமோ, முதல் டிப்ளமோ படித்தேன், இப்போ தான் டிகிரி முடித்தேன். படிக்கும்போது வரைக்கும் இப்படி தான் இருப்பேன். ஓகே, ப்ளஸ் காலேஜ் காலேஜ் முடித்து வேலைக்கு போகுது வரைக்குமே இப்படி தான் இருப்பேன், ஒற்றை குச்சி மாதிரி. அதுக்கு பிறகு ஜிம்முக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் பண்ணி 5, 6, 7 வருஷம் கழித்து தான் அந்த ஒரு கட்டோடல் வருது. அதுக்கு பிறகு தான் காம்படிஷன், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம். அதெல்லாம் எதில் நம்மளும் அப்படி இருக்கணும்டா. நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உடல் ரெடி பண்ணி அந்த தொடக்க காலத்திலேயே நம்ம மன்னர்கள் மாதிரியும் நம்ம வரலாற்றில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரியும் ட்ரெஸ் அழிஞ்சு அதை காட்டணுங்கிற ஆசை. அப்போ எனக்கு உருவானதே அவங்க அப்படி இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி நம்மளும் உருவாகணுங்கிறதுல இருந்து புரியுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்னா ஒரு இந்தியாவை நேசிக்கணும், இல்லை உலகம் தழுவி நம்மளை விரும்பணும், ஆடியன்ஸ் அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க. ஆமாம். ஆனால் ஒரு தமிழ், அந்த இனம், அந்த மொழி அப்படின்னு சுருங்க மாட்டாங்கல்ல. உலகம் சார்ந்து இருக்குதுன்னா, அதாவது ஸ்போர்ட்ஸை எங்கே வேணாலும் கொண்டாடலாம். ஆனால் நான் ஜெயிக்கிறது யார் கொண்டாடுவான்னு நினைக்கிறீங்க? உலகம் கொண்டாடுறதை விட யார் அதிகமாக கொண்டாடுவா? என் வீட்டில் உள்ளவங்க தான் அதிகமாக கொண்டாடுவாங்க. நான் இன்னைக்கு இதை இப்படி சொல்லுவோமே, நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வரேன், வேர்ல்டு லெவலில் ஜெயிச்சுட்டு வரேன். உலகம் கொண்டாடுமா? என் நாடு கொண்டாடுமா? நாடு கொண்டாடும். என் நாடு தான் கொண்டாடும். இப்போ இது என் நாட்டில் ஆங்கிலம், ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளி இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். தமிழன் ஜெயிச்சுட்டு வந்தால் தமிழன் கொண்டாடுறதை விட ஒரு மலையாளி ஜெயிச்சுட்டு வந்தால் கொண்டாடுறப்படுறது அதிகம். ஒரு ஹிந்தி மொழி பேசுகிறவன் ஜெயிச்சுட்டு வந்தால் அவன் கொண்டாடுறப்படுற அதிகம். இதே தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வெற்றி பெற்று வந்த வீரர்கள் இதே அரசாங்கம் கொண்டாடுறதை விட்டுங்க, இதே தமிழ் மக்களால் கொண்டாடப்படாமல் இருக்காங்க. நான் சொல்கிறது, இந்த அரசாங்கத்தை குறை சொல்கிறத விட இங்கே என் மக்கள்கிட்ட அந்த உணர்வு போயிருச்சு. அதை மீட்டெடுத்த லாஸ்ட்டாக கூட ஒருத்தங்க சொன்னாங்க, என்னென்னா, இங்கே மலையை வெட்டுறான், இது வெட்டுறான், நீ தான்டா கத்துற,
மற்ற எல்லாரும் சும்மா தானே இருக்கிறான். உண்மைதான், அவனுக்குள்ள அந்த உணர்வு அழிஞ்சு போனதுனால தான் இது அழிஞ்சு போச்சே. இது மறுபடியும் நம்ம எதையாவது பேசுவோம், எதையாவது சொல்லுவோம். இங்கே நிறைய பேர் கேட்குறாங்க, நீ எதுக்குடா மன்னர் மாதிரி வேஷம் போடுற, கொஞ்சம் ஜாதி பெருமையை காட்டுறியா? ஓ, இந்த மாதிரி ஒரு கேள்விலாம் இந்த கேள்வி வருது. இது ஜாதி பெருமைடா கண்ணா. நான் இப்படி பார்த்துருக்கேன், மன்னர்கள் இப்படி இருந்திருப்பான், நம்மளும் அப்படி இருக்கணும். அதை பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி தோரணையை பாருங்களேன். நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருக்கிறத விட ஒரு மன்னராக அந்த தலைப்பாலாம் கட்டி இருக்கும்போது இருக்க தோரணையை நான் ரசிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதை கூஸ் பம்ப்ஸ் ஆவான், அவனும் இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்குன்னு நினைப்பான். ஃபிட்னஸ் ஒழுக்கத்தை கொடுக்கும், அதை நான் ஆசைப்படுறேன். ஸோ அதுக்காகத்தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி என் மக்கள் கொண்டாடலை, அதனால தான் நான் இனத்துக்காக போராடுறது. எல்லாருக்கும் இனப்பற்று இருக்குது, மொழிப்பற்று இருக்குது. தமிழனுக்கு மட்டும்தான் மொழிப்பற்று கம்மியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியெல்லாம் 36 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. அவன் எல்லாமே தமிழ் உணர்வு உள்ளவனாக வந்திருக்கிறான். இன்னும் வளரும், இந்த தடவை நிறைய வளரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பெரிய அளவில் வளரும். நிறைய பேருக்கு அவர் அந்த மனுஷன் கொண்டு போய் சேர்த்துருவார். ஆனால் அவர் இல்லைன்னா இந்த உணர்வுகள் இவங்களுக்குலாம் ஊட்டப்பட்டிருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கூட எனக்கு இதில் வந்துச்சு. பிரபாகரனை பற்றி நான் சொல்லியிருப்பேன். கடைசி வர அண்ணன் உனக்காக நிற்பண்டா அப்படின்னு அவர் பேசின ஒரு வார்த்தை எனக்கு தலைவர் பிரபாகரனை ஞாபகப்படுத்திச்சு. எதுக்காக விட்டு கொடுக்காம நின்ன என் இனத்தின் தலைவன் அவன் நான் பேசியிருந்தேன். அதை கிண்டல் நிறைய பேர், ஏன் அவர் தான் போய் பார்த்தாரா, 2 நிமிஷம் தானே பார்த்தாரு, அதுக்கு முன்னாடியே எங்கள் விசிக தலைவர் போய் பார்த்தாரு, வைகோ போய் பார்த்தாரு, அவங்கெல்லாம் தான் கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், கொண்டு வந்தாங்க சரி, அதுக்கு பிறகு ஏன் அவரை கண்டினியூவாக அவங்க பேசலை? அவங்கள வச்சு பேசுனாங்க, கட்சியை வளர்த்தாங்க, அதுக்கு பிறகு ஏன் மறந்துட்டாங்க? நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு கதை சொல்லலாம், இதுதான் உண்மை. ஓகே, 2009 அந்த ஈழப்படுகொலை நடக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அதை எப்படி பார்த்தீங்க? அந்த நேரத்தில் ஒரு மாணவராக இருந்தீங்களா, இல்லை அந்த நேரத்தில் ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு குழுவில் இருந்தீங்களா? என்ன நடந்தது? நான் சொல்கிறேன் பாருங்க, நான் காலேஜ் முடித்து வேலைக்கு போகிறது வரைக்குமே ரொம்ப ஒரு 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 சின்ன பையன். பெரிய அளவுக்குலாம் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போராட்ட குணங்கள் அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் இல்லை. ஆக்சுவலாக பெரிய அளவு நீங்கள் இந்த 20s 90s உள்ள கிட்ஸு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒன்றும் இந்த மாதிரி போராட்ட குணத்தில் இருந்த பசங்க இல்லை, சின்ன பசங்க. அதுக்கு ஒரு வயசு வரணும். இப்போ தானே 10ஆம் கிளாஸ் பையன் வரைக்கும் போராடுற அளவுக்கு போராடுறது நல்லதுக்கு போராடுறது இல்லை, தவறான விஷயங்களுக்கு போகிறாங்க நிறைய பேர். அந்த சுதந்திரம் இப்போ இருக்குது, ஆனால் அப்போ இல்லை. நான்லாம் சின்ன பையன், நான் உடல் லெவலில் சின்ன பையன், ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தைரியம் கிடையாது. ஆனால் அந்த படுகொலை நடக்கும்போது கண்ணீர் சிந்தனைன்னு போய் சொல்லக்கூடாது, ஆனால் மனசு ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்படி நடக்குது, இதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், இப்படி நடந்து போச்சே. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது கேள்விப்படும்போது ரொம்ப ஒரு நாடே அன்னைக்கு அழுதுகிட்டு இருந்த நேரத்தில் ராஜா பேரோன் மாதிரி ஒரு ஆள், இன்னைக்கு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற ஒரு ஆள், அன்னைக்கு அவருடைய நிலை எப்படியா இருந்தது, அந்த அந்த சம்பவத்தை எப்படி அவர் அணுகி பார்த்தாரு அப்படின்றது இருக்குது. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியும், கையாலாகாத தனமாக இருக்கமே அப்படிங்கிற ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து எனக்கு. நான் இருந்தது என்னால் அந்த நேரம் அவர் கூட போய் போராட போக முடிஞ்சிருக்கும், ஆனால் முடியலை. நம்ம சின்ன பையன் எப்படி போக முடியும்? அந்த அளவுக்கு ஒரு தைரியமோ இதுவோ இல்லை. இப்போ இருந்திருந்தா ராஜா பேரன் அங்கே இருந்திருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, நீ அவர் கூட போய் போராட, சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு என் தலைவன் இருந்திருந்தா நான் அங்கே இருந்திருப்பேன். நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன். அவருக்காக ரத்தம் சிந்த தயாராக இருந்த பையன் இன்றைக்கும் அவருக்காக ரத்தம் சிந்த தயார், ஆனால் அவர் இல்லையே. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அங்கே நடந்த ஒன்று இங்கே வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. தமிழனுக்கு மட்டும் அந்த உணர்வை அழிச்சிருக்காங்க, மற்ற எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்குல்ல, தமிழருக்கு மட்டும்தானே அந்த உணர்வு இல்லை. இல்லை, எந்த இடத்துல தமிழ் உணர்வு தமிழர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இருந்ததுனால தான் போராட்டம் நடந்தது, இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, எத்தனை பேருனால தான் இன்றைக்கும் தமிழ் பேசுகிறாங்க? எல்லாருக்கும் இருக்கணும்ல. இப்போது 90% பேருக்கு இருக்குது, 10% பேருக்கு இல்லைன்னா சந்தோஷப்படலாம். ஓகே, 10% பேர் தானே, பிரச்சனை இல்லை, அவனை திருத்தி கொண்டு வந்துடலாம். இங்கே 10% பேர் தான் இருக்குது, 90% பேருக்கு இல்லையே. இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? திமுக அதிமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் கூட தமிழை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்திக்கு எதிரான மனநிலை ஆண்டாண்டு நேசிச்சேன்னா நான் அதான் திருப்பியும் கேட்குறேன். தமிழும் தமிழ் தாய் மொழியும் தாய் மண்ணும் ஒன்று தானே. தாய் மண்ணில் ஒரு தவறு நடந்தால் நீ கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அதை இன்னொரு கட்சியினுடைய சார்பாக இருந்த ஒரு காரணத்தினால அவங்க செய்கிற தவறை நீ நியாயப்படுத்துறல செய்கிற. கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஒரு வீடு கட்டுறதுக்கு நீ கல் எடுத்துகிட்டு போகிறன்னா 10 மலைகளை நீ அறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீ மலைகளை இதுக்கு தான் கொண்டு போறியா? இல்லை, எதுக்கு கொண்டு போகிற? நீ அங்கே அம்பானிக்கு தான் கொண்டு போகிற. மலையை வெட்டினா என்ன நடக்குங்கிற
சாதாரண சயின்ஸ் தெரியாத ஆட்கள் நீங்கள் கிடையாது. மாவட்ட ஆட்சியர்களும் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்தவங்கலாம் இருக்கீங்க. நமக்கு அந்த அறிவு இல்லைப்பா. ஓகே, மன்னர்கள் காலகட்டத்திலிருந்தே மலைகள் வெட்டப்பட்டதெல்லாம் வரலாறா இருக்கு. மலைகள் வெட்டப்பட்டது இவ்வளவுத்துக்கு வெட்டப்பட்டுச்சா? அவங்க நீங்கள் மன்னர்களை நம்ம சொல்லிட்டோம், அவங்க வெட்டின அளவுக்கு கல்லணைகளையும் வெட்டினான். இல்லைன்னு சொல்ல, கல்லணை கட்டினா, எதுக்கு கட்டினா? அணை கட்டினான், பெரிய கோயில் கோபுரங்கள் கட்டினான். உங்களை மாதிரி ஹார்பர் கூட கட்டியிருப்பான், மக்கள் நல்லதுக்காக கட்டினான். இப்படி தனி மனிதனுடைய சம்பாத்தியத்துக்காக கட்டலை. ஹார்பர் கட்டினது யார்? மன்னர் சம்பாதிச்சு மன்னர் நல்லா இருக்கணும்னா. கோயில் கட்டினது மன்னர் நல்லா இருக்கணும்னா. அணை கட்டினது மன்னர் நல்லா இருக்கணும். மன்னர் மட்டும் நல்லா இருக்கணும்னா. எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே. நீ வெட்டி ஓன் இடத்துலையே கொடு. நீ இதை கூட சொல்லுவோம்ப்பா, இவ்வளோத்தையும் விட்டுருவோம், ஓப்பனாக சொல்லுவோம். மலை அவ்வளோத்தையும் வெட்டி ஓன் இடத்துல. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு நீ சப்ளை பண்ணு. மக்கள் எல்லாம் மலிவு விலையில் கல் வாங்கிக்கோங்கன்னு சொல்லு. இல்லையே, நீ என்ன பண்ணுற? கேரளாவில் ஒருத்தன் ஹார்பர் கட்டுறான், உன் இடத்துல கூட கட்டலை. அவனுக்கு கொண்டு கல்லை வந்து நீ அவ்வளோத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. கல் இல்லை, மலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிற. தமிழ் உணர்வுங்கிறது தமிழை பேசுகிறது மட்டும் இல்லை. நான் அதான் திருப்பியும் சொல்லுவேன், தமிழன்னா தமிழ் மரபில் பிறந்தவன் மட்டும்தான் தமிழனா. என்னையை பொறுத்தவரை தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் ஒரு பிரச்சனைனா, ஒரு ரத்தம் திளைக்குதா, நீ தமிழன். தமிழருக்கான புதிய வரையறை எப்படி எடுத்துக்கலாமா? புதிய வரையறைன்னு சொல்ல முடியாது. எனக்கு இதுதான் தமிழ் மண்ணுக்கு, தமிழ் இதுக்குன்னு உனக்கு துடிக்குதா? உண்மையாக துடிக்குதா? இந்த உன்னுடைய தேவைகளுக்காக துடிக்கிறது இல்லை. ஓகே, இப்போ இந்தியா லெவலில் வந்து நீங்கள் இந்த ஃபிட்னஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இப்போ சீமான் அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு, தமிழன்றதுனால கிரிக்கெட்டில் வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. மீனவர்கள் கூட இலங்கையில் செத்துட்டாங்கன்னா தமிழ் மீனவர்கள்ன்றாங்க. அதே வந்து கேரளாலேயோ எங்கேயா செத்தா இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்தியர் அவங்கள வந்து இந்தியர்களாக பார்க்குறாங்களா இல்லை தமிழர்களாக தான் பார்க்குறாங்க? தமிழர்கள் அங்கே ஏதாவது ஒடுக்குமுறை அந்த மாதிரி இருக்கா? ஒடுக்குமுறை இருக்காது, நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் ஒன்னால் வெற்றி பெற முடியும். இல்லாமல் அந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த இறுதி சுற்று படத்தில், அதனால் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் தமிழை அங்கே ஜெயிக்க முடியும். ஓகே, இன்றைக்கி வெற்றி பெற்றவர்கள் எல்லாமே உண்மையிலே திறமையில் மிக்கவர்கள்னு சொல்லணும். அவங்க நம்ம இடத்துல பாடி பில்டிங்லேயும் சரி மற்ற விஷயங்களையும் சரி ஜெயித்தவங்கள. சரவணன் ஒரு பாடி பில்டர் இருக்கிறாரு, கார்த்திக் ஈஸ்வரன் ஒரு பாடி பில்டர், எனக்கு தெரிஞ்ச சகோதரர். இப்படி எத்தனையோ சகோதரர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த இதில் வந்து மிக்கவர்கள், அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்ததுனால தான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா உன்னை எப்படி வெளியே தள்ளலாம், இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற பாலிடிக்ஸ். தமிழ்ன்ற ஒரு தமிழர்களுக்கு இருக்குது, சீரியஸாக இருக்குது. கண் கூட நீங்கள் இதை பார்க்க, யார் பார்க்குறா அப்படி? அந்த மொழி பேசுகிறவங்க பார்க்குறாங்க. இது எப்படின்னா, இதுக்கு எப்படி நீ நிரூபிப்பாய், இதற்கு சயின்டிஃபிக் இது சொல்லு அப்படின்லாம் கேட்க முடியாது. இது உணர்வு பூர்வமானது, நமக்கு அங்கே இருக்கும்போது தெரியும். நான் மட்டும் இதை சொல்கிறேன்னா இல்லை, எத்தனையோ பேர் சொல்கிறாங்கல்ல. பாடி பில்டிங் மட்டும் இல்லை, கிரிக்கெட்டில் சொல்கிறாங்க, கேரமில் சொல்கிறாங்க, எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த பிளேயருக்கு தானே தெரியும், களத்தில் இறங்கி விளையாடுறவனுக்கு தானே தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. உண்மையிலேயே நடக்குது. என்ன காரணம் தமிழர்களை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர்களுடைய ஆட்களை வெற்றி பெற வைக்கணும். அப்போ அவன் இந்தியனெல்லாம் பார்க்கல, உன்னைய தமிழனாக தான் பார்க்குறான். தமிழை மட்டும்தான் தமிழனை என்ன சொல்கிறது, நான் தமிழன் அப்படின்னு பார்க்குறது இல்லை. இங்கே வந்து சொல்கிறாங்களா, நம்ம இந்தியர் என்று ஒன்றுபடுவோம், இந்தியர்னு ஒன்றுபடுவோம். ஆனால் ஒரு விஷயம்னு வரும்போது அவன் தனியாக போயிடும். திராவிடத்தை பேசுவோம். திராவிடம்னா என்ன பிரதர், சகோதரா? திராவிடம்னா என்ன? திராவிட மொழிகள் எல்லாம் சேர்ந்தது தானே திராவிடம். தமிழை மட்டும் திராவிடம்னு சொல்ல முடியாதுல்ல. தமிழை மட்டும் திராவிட மொழின்னு சொல்லுவீங்களா? இல்லை. திராவிட மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ் மொழி. அதிலிருந்து மலையாளம் இருக்குது, மற்ற மொழிகள் இருக்குது, கன்னடம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ திராவிடம்ங்கிறது எதை எதுக்க வந்ததுன்னு கேட்டால், திராவிடம் எதுக்கு வந்தது தெரியுமாடா உனக்கு? அது ஆரிய பார்ப்பனத்தை எதுக்க வந்ததுடா. அது சமத்துவத்தை கொண்டு வர வந்த. சரி, எல்லாம் வந்துச்சு, நம்ம ஆரிய பார்ப்பனத்தை எதிர்த்தோம். இன்றைக்கி அந்த முறைகள்லாம் ஒழிச்சிட்டோமா? ஆரிய பார்ப்பனத்தை ஒழிச்சிட்டோமான்னா உண்மை, கிட்டத்தட்ட நம்ம ஒழிச்சிட்டோம். ஓகே, சாதனை தான். ஓகே, இப்போது திராவிட மொழிகளில் ஆமாம் நாங்கள் திராவிட மொழிகள்னு சொல்கிற மொழி வேறு எதெல்லாம் இருக்குது? மனசாட்சியை தொட்டு சொன்னால் நம்ம மட்டும்தான் சொல்கிறோம். தெலுங்குன்னு சொல்கிறானா? ஆந்திராக்காரன் சொல்கிறானா? இல்லை மலையாளி தான் சொல்கிறானா? நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறானா? சொல்கிறது இல்லை. தமிழை மட்டும் ஏன் தமிழன்னு சொல்லாமல் நான் தமிழன்னு ஏன் சொல்ல மாட்டான்? இல்லை, இது ஒரு ராசிசம் மாதிரி இல்லையா? இது வந்து ஒரு சாதிய மனப்பான்மை மாதிரி இல்லையா? ஒரு சாதி பெருமை பேசுகிறதும் மொழி பெருமை பேசுகிறதும் ஒன்றுதான்னு சிலர் பேசுகிறாங்க. இது மொழி பெருமைன்னு சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா,
ஒரு வீடு இருக்குது. இது வீடுன்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஜாதியோடையோ மதத்தோடையோ ஒப்பிடாதீங்க. ஏன்னா மொழிங்கிறது நம்ம வந்து பிறக்கும்போது நம்ம கூடயே வர்றது, நம்ம 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 இனத்து கூட வர்றது. உங்களை அடையாளம் காண்றது அதுதான். நான் உழைப்பேன், கஷ்டப்படுவேன், என்னுடைய எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் எல்லாரும் பகிர்ந்துக்குவீங்க. ஆனால் உங்களுக்குள்ள எதையுமே எனக்கு பகிர்ந்துக்க மாட்டீங்க. நான் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டு பேரை சொல்லுவீங்க, ஆனால் என் வீட்டுக்கு மட்டும் பொதுவான பேரை சொல்லுவீங்க. ஏன்? யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு பேசின ஊர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையாம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, அப்படி பொதுமையா உலகம் தழுவி நேசித்தவர்கள் தான் தமிழர். உலகம் தழுவி இன்னைக்கும் நேசிக்கிறோம். நீ வா, என் ஊருக்குள்ள வா, சம்பாதி, வாழ்க்கையில் வளம் பெறு, நல்லா இரு, எல்லாம் ஓகே. ஆனால் நீ என்ன பண்ணுற? திருப்பியும் கேட்குறேன் நான், இவங்க என் மக்களுக்கே புரியலையே. என் மக்களுக்கு புரிய வேண்டியது என்ன? ஏன் உன் மண்ணும் மழையும் உன் வளமும் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்குடா. ஓகே, செத்துக்கிட்டு இருக்குது. அதை நீ என்னன்னு பாரு. அதுக்கு பிறகு நீ சமத்துவத்தை பேசு. எல்லாரும் அவன் வளத்தை பாதுகாக்கும் போது நீ மட்டும் அவன் வளத்தை பாதுகாக்க மாட்டேன், என் மண்ணை விட்டு கொடுத்துட்டு இருப்பேன்றது என்னது? ஓகே. தமிழ் தேசியம் வந்து பலராலும் பேசப்பட்டிருக்கு. வைகோல தொடங்கி திருமாவளவன், வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசியிருக்காங்க. சீமானை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? வேல்முருகன் கூட தனியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். யாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையே, யாரும் இந்த அளவுக்கு போராடலையே. போராட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்ன ஒன்று டக்குன்னு ஞாபகம் வருது உங்களுக்கு யாரு? நீங்கள் சொல்லுங்க. இல்லை, ஒரு காலகட்டத்தில் பலர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் யாரு? இப்போ நாம் தமிழர் நாம் போராடுறாங்க. தமிழர் எதுக்கெல்லாம் போராடுறாங்க? மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், போராட மட்டும்தான் முடியுது. ஏன்? 10% பேர் தான் அந்த உணர்வு இருக்குது. ஒருவேளை அந்த போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் சாத்தியமாகணும் அப்படின்னா நிறைய பேர் வரும்போது இந்த போராட்டங்கள் சாத்தியமாகும். ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்களாட்சியில் மக்களாகிய நாம் போராடவே கூடாது. இதை ஏன் ஒருத்தனும் புரிஞ்சிக்கவே மாட்டான்னு தெரியல. இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சது யாரு? இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சது யாரு? நம்ம மன்னர்கள். நம்ம தான் மன்னர்கள் மக்களாட்சியில். நமக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் இவங்க ஆட்சியாளர்கள் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி அவங்கள்ட்ட போய் நம்ம போராடுறோம். எனக்கு ஒரு தேவைக்காக நான் போராடுறேன். எப்படி அது சாத்தியமான விஷயமா இருக்குது? இது ஏன் இவனும் யாரும் யோசிக்கவே மாட்டுறாங்க? இந்த மக்களாட்சியில் எனக்கு இந்த ஒரு தெருவில் இருக்கோம்பா, எனக்கு இந்த இது தேவை, நாங்கள் மனு எழுதி கொடுக்குறோம். இதை செய்யறதுக்கு தான் நீ ஆட்சியில் வந்திருக்க, எம்எல்ஏவாக இருக்க, கவுன்சிலராக இருக்க, இல்லாமல் இருக்க. ஆனால் அதை செஞ்சு தரலங்கிறதுக்காக தண்ணி வரல, சாக்கடை வரல, சாக்கடை சரியாகலன்ட்டு நான் உங்களுக்கு வந்து போராட வேண்டியது இருக்குது. ஓகே, சீமான் அவர்கள் இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு மத்தியில் எங்கிருந்து வேறுபடுறாரு? ஏன்னா எல்லாரும் ஒரு வகையான தமிழ் தேசியத்தை பேசி வர்றாங்க. இப்போ வேல்முருகனும் பேசுகிறாரு, திருமாவளவனும் பேசுகிறாரு, வைகோ அவர்களுமே பேசுகிறாரு. சமீபத்தில் கூட எல்டிடிக்கு எதிரான அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு சொல்கிறப்போ அதுக்கு எதிராக வழக்கு போகிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல சீமான் வேறுபடுறாருன்னு நினைக்கிறீங்க? சீமான் எதுலேருந்து வேறுபடுறாரு அப்படின்னா, தமிழ் தேசியம் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் மொழியை மட்டும் பேசிக்கிட்டு அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு ஓடிடணுங்கிற நிலைமையில் அவர் பேசலை. ஓகே, என் மக்கள் இருக்கிறாங்க, இங்கே என்னென்ன எனக்கு வேணும், இவன் என்னென்னைக்கும் வாழறதுக்கு என்ன வேணும், இவன்கிட்ட என்ன இருக்குது, இதை வச்சு எப்படி இவன் வாழ முடியும், இவன் எதை வச்சு சிந்திக்கணும், இவன்கிட்ட எது இருக்குது, எது அழிக்கப்படுது. புரியுதா? நம்ம தமிழகம் வந்து விவசாயம். நம்ம ஒரு விஷயம் புரியுங்க, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இல்லை, ஒரு உயிருக்கே முக்கியமான தேவை என்ன? உணவு. உணவில் நாம் தண்ணீரை அடைஞ்சோம்னா இல்லை. இன்றைக்கும் எத்தனையோ விஷயங்களை நாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்தியா லெவல்லே. ஆனால் இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே விளைவிக்க முடியுது. நிறைய விஷயங்கள், நெல், அரிசி, அது இது எல்லாமே விளைவிக்க முடியுது. ஆனால் இப்படி மலையும் மண்ணையும் வெட்டி கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மலை நம்ம 10ஆம் கிளாஸில் படித்தது போதும், பெரிய அறிவு வேண்டாம். மழை இல்லாவிடில் மேகம் மோதி மழை பெய்யாது. இன்றைக்கும் 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குற சகோதரன் இருக்கான், 2 வேளை சாப்பிட்ற சகோதரனும் இங்கேயே இருக்கான். அப்புறம் நாளைக்கு எல்லாத்தையுமே நான் வந்து எல்லா வளங்களையும் அழிச்சாச்சு. ஐடி கம்பெனி எக்கச்சக்கமாக இருக்குது, இந்த கார் கம்பெனி எக்கச்சக்கமாக இருக்குது. சரியா? சாப்பாட்டுக்கு எங்கே போவீங்க? காசு சாப்பாடை வெளியிருந்து இறக்குமதி பண்ணிட்டோம் நாங்கள், வாங்கிறதுக்கு எங்கே போவேன்? அப்போது உன் மண் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை இந்த நம்ம பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் கோபுரம் ஏறி வைகுண்டம் போக போகிறான் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துக்கோ, உன்கிட்ட என்ன இருக்கோ அதையே நீ ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து அதை கொண்டு வரேன் இது கொண்டு வரேங்கிறது என்ன மாதிரி அறிவாளித்தனம்? இப்போ நான் வாரம் பாருங்கள், மாடு மேய்க்கிறது கேவலமான தொழில், விவசாயம் செய்கிறது கேவலமான தொழில், ஆடு மேய்க்கிறது கேவலமான தொழில். அன்னைக்கு கோவத்தில் சொல்கிறாரு, அதனால் இவன் ட்ரோல் பண்ணிட்டு அழகாக போயிடுறான். ஆட்டுக்கறியில் போய் கறி வாங்கி சாப்பிட தெரியுதுலடா,
ஆடு மேய்க்க மாட்டேன்றியான்னு கேட்குறாரு. உன்னைய படிச்சுட்டு வந்து ஆடு மேயின்னு சொல்லலை, ஆனால் படிச்சுட்டு ஆடு மேய்க்கவும் இங்கே நிறைய பேர் ரெடியாக இருக்கிறான். படிச்சுட்டு ஆடு, ஏன்னா இடையில வந்து கால்நடை உதவியாளர் பணிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க பார்த்துருங்க. வெறும் 150 இடம் தான், 2500 பேர் அப்ளை பண்ணியிருந்தான். என்ன செய்யணும் தெரியுமா? மாட்டுக்கு சாணி எழுறது, மாட்டை கவனிக்கிறது தான் வேலை. அப்ளை பண்ணுறவன்ல எல்லாருமே டிகிரி படித்தவன், MBA MA படித்தவனா அதில் இருக்கிறான். ஏன்? வாழ்க்கையில் வாழ்வாதாரம்னு ஒன்று இல்லை. இந்த வேலையை பார்த்தா அது எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிடணுங்கிறதுக்காக அதுக்கு போய் அப்ளை பண்ணுறவனு இருக்கான் படிச்சுக்கிட்டு. அப்போ படிச்சுக்கிட்டு அந்த வேலை செய்யறதுக்கு இங்கே இருக்கான். அந்த நிலைமையை நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இங்கே சொல்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகபோகி. அவனுக்கு அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்களா இருக்கும், அவன் அதில் வாழ்கிறான். மேபி நாளைக்கு கம்ப்யூட்டரை சாப்பிடுவானா இருக்கும், அதில் வாழ்கிறான். இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம். விவசாயம், வேளாண்மை. இவன் மாடு மேய்க்கிறத கேவலமாக சொல்லிட்டானா, விவசாயம் பண்ணுறதை கேவலமாக சொல்லிட்டானா? முக்கியமாக வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை என்ன? உணவு. ஆனால் வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையில்லாத ஒரு விஷயம் கேளிக்கை, பொழுதுபோக்கு, சினிமா. அந்த சினிமாக்காரனுக்கு இந்த உலகம் கொடுக்குற மரியாதை என்ன? சீமான உடனே சினிமாக்காரன் சொல்லுவாங்க, ஆமாம் டைரக்டராக வந்தார், அதெல்லாம் விடு, செய்கிறது என்னங்கிறத தான் பார்க்கணும். யார் வேணாலும் உள்ளே வரலாம். ஆனால் நான் கேட்குற கேள்வி அதையும் இதையும் ஒப்பிடலை. இந்த உலகம் கொடுக்குற மரியாதையை சொல்கிறேன். ஒரு விவசாயி மாடு மேய்க்கிறத நீ கேவலமாக சொல்கிறிய, ஆனால் ஒரு நடிகனுக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? இந்த உலகத்திலேயே நாம் மதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆள் வந்து விவசாயி. அப்போ நீ எவ்வளவு கேவலமாக வச்சுருக்க. ஆனால் பால் குடிக்கிறதுக்கு உனக்கு கரெக்டாக இருக்குது, கறி சாப்பிட நல்லா இருக்குது, கோழி சாப்பிட நல்லா இருக்குது, நல்ல சோறு சம்பா புட்டு மாவு சாப்பிட நல்லா இருக்குது, ஆனால் உனக்கு கேவலமாக இருக்குது. அப்போது என் விவசாயினுடைய உண்மையான அந்த வேல்யூ உனக்கு தெரியல. ஓகே. இப்போது ஒரு இன்ஃப்ளூயன்சராக நாங்கள் வந்து உங்களை பார்த்துருக்கோம். ஒரு இன்ஸ்டாவில் வீடியோ போடுவீங்க, உடலை கட்டுமஸ்தானாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சமீபத்தில் சின்ன சின்ன காணொலிகள் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவாகவோ தமிழ் தேசியத்திற்கு ஆதரவோ போட்டு தான் பார்த்துருக்கோம். ஒரு வீடியோவை நான் பார்க்குறேன். அந்த வீடியோவில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, சீமான் அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் நின்று வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டில் முன்னாடி போய் உட்காந்து பேசுகிறீங்க. இன்னொரு இடத்துல அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு, சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் கை தூக்கிட்டே இருக்கீங்க. மறைமுக ஆதரவுலேருந்து நேர்முக ஆதரவுக்கான தேவை என்ன வந்தது? நான் வந்து ரொம்ப இப்போ தான் நான் வந்து வெளிப்படையாக வெளியே பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த தடவை நான் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது நாள் வரைக்கும் நானும் ஒரு சுயநலத்தில் இருந்தவன் தான். ஆனால் சேம் அன்னைக்கு பிரபாகரன் போய் பார்க்க முடியலன்னு இருந்தேன்ல, இன்னைக்கு அந்த உணர்வுகள் வந்து வெடித்து வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நிறைய பேர் கிண்டலே அடிப்பான், சொல்லிட்டு போகிறான். உண்மை இன்னைக்கு. ஏன்னா நான் இதை பேசுகிறதுனால எத்தனை பேர் என்னென்ன வார்த்தைகள் என்னை பேசுகிறாங்கிறது தெரியும். வார்த்தைகள் மனிதனை பாதிக்குமானா பாதிக்கும். இதுவும் மனுஷன் தானே, இதுவும் மனித மனது தானே. நம்ம சரியான விஷயத்தை தான் பேசுகிறோம், சரியானதை தான் பேசுகிறோம், நல்லதை தான் பேசுகிறோம். நான் இப்போ இல்லை, நான் முதல்ல பாடி பில்டிங்கை பற்றி வீடியோஸ் போடும்போதே சொல்லியிருப்பேன். நான் இந்த ஃபிட்னஸை சொல்லித்தரதுக்கு உனக்கு வரல, நான் பாடி பில்டிங்கை சொல்லித்தர உனக்கு வரல. என்னுடைய பாடிங்கிறது, இந்த ஃபிட்னஸுங்கிறது விளம்பரம் மட்டும்தான். இந்த விளம்பரம் மூலமாக உன்னை உள்ளே கொண்டு வந்து எனக்கு தெரிஞ்ச சமுதாயத்தில் உள்ள நல்ல கருத்துக்களை உன்கிட்ட சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோ. அன்னையிலேருந்தே சரியான கருத்துக்களை நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது சரியாக என் மனசாட்சிக்கு தெரியும்ல, இது சரியாக இருக்கும் அப்படின்னு தோணும்ல, அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். தவறானது எதையுமே நம்ம போதிக்கிறது இல்லை. அப்படி தவறுன்னு ஏதாவது சொன்னால் நான் யோசிச்சு பார்க்குறேன், தவறுன்னா மாற்றிக்கிறேன். அப்படி தான் பார்க்குறோம். கொள்ளையடிப்பு தானே அதிகமாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்வன் படத்துலேயே அன்னைக்கே சொல்லிட்டான், ஒரு முதலமைச்சருடைய சம்பளம் எவ்வளவு, ஆனால் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, எப்படி வந்தது, யாது சொத்து. ஒரு கவுன்சிலருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் கவுன்சிலர் ஆவதுக்கு முன்னாடி அவருடைய சொத்து மதிப்பு என்ன, எவ்வளவு பினாமிஸ், எவ்வளவு பணங்கள் புழங்குது. ஏன் மக்கள் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு நாயாக செத்துடுறான். நீங்கள் பல கோடிகளை மக்கள் பணத்தை எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. அது யாருக்கு பணம்? மக்களுடைய பணம். ஓகே. இப்போ நீங்கள் முதல் முறையாக இப்போ சீமான் அவர்களை பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் எதிராக பேசியிருக்கீங்க, நீங்கள் மேடையிலே கூட சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் முதல் முறையாக பார்க்குறப்போ அவர் என்ன சொல்கிறாரு? கட்சியில் வந்து இணைஞ்சிருங்க, பொறுப்பு வாங்கிக்குங்க, அப்படி ஏதாவது சொன்னாருங்களா? அண்ணா அப்படி ஒன்றுமே சொல்லலை. அவர் எனக்கு தெரிஞ்சு யார்ட்டையுமே அப்படி சொல்லதில்லை. என்ன காரணம்னா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ புதிதாக தோன்றின கட்சிகளும் சரி, பழைய கட்சிகளும் சரி, பொறுப்புக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியில் இதுவரைக்கும் நான் அண்ணனே ஓப்பனாக சொல்லிக்கிறேன், பொறுப்பு வேணும்னு சொல்லிட்டு உள்ள வாரியா வராத, நீ எனக்கு தேவையில்லை. உள்ளே இறங்கி தமிழுக்காக நீ போராடுறதுக்கு, தமிழ் தேசியத்துக்காக போராடுறதுக்கு நீ தயாரா? உள்ளவா. யாருக்கு நாங்கள் கொடுக்கணும், யாரை வெற்றி பெற்றால் நம்ம வந்து வளருவோம்னு தெரியும், அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அவனுக்காக நீ இறங்கி வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் அவர் சொல்கிறது.
பொறுப்புக்காக அவரும் யார்ட்டையும் அப்படி கேட்க போறது இல்லை, என்கிட்டயும் அப்படி கேட்கல. இல்ல முதல் முறையா இப்ப நீங்க அந்த மேடையில எல்லாம் இப்ப நான் ஒரு வீடியோ எல்லாம் பாக்குறப்போ நீங்க தூரமா இருக்கீங்க, கூப்பிட்டு பக்கத்துல உட்காருன்னு சொல்றாரு. ஆமா, எப்படிப்பட்ட உணர்வு இருந்துன்னா, நீங்க விரும்பக்கூடிய ஒரு தலைவர் இல்ல நீங்க ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவர் கண்டிப்பா அவர் கூப்பிட்டு அது உட்கார வந்து என்ன பேசுறாரு? சீமான் அண்ணன்ட்ட இன்னைக்கு நான் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்களை வந்து நம்ம பக்கத்துல கூட போய் பார்க்க முடியாது. நான் ஒன்றும் பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது, உண்மையை சொன்னா பெரிய இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது. என்னைய வந்து அவரை ஆதரிச்சு அவருக்கு ஒன்றும் அதனால பெரிய ஃபேம் வர வேண்டிய அவசியமும் இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் இப்படி ஒரு பையன் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சாட்டைக்கு நான் சாட்டை அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணி அவர் மூலமாக தான் தடவை நான் மீட் பண்ண போகிறேன், பார்க்க வந்திருக்கான்னு வச்சுன்னா வாடா தம்பி வா நல்லா இருக்கியா. ஆனால் அவர் என் வீடியோ பார்த்துருக்காரு, தமிழ் சார்ந்த நான் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன், இந்த மன்னர் வீடியோக்கள்லாம் அந்த மனுஷன் பார்த்துருக்காருப்பா, நான் பார்த்துருக்கிறேன். நம்ம வந்து அவர் வீடியோவை பார்க்க போய் அவர் அவர் என்னுடைய உணர்வு பார்த்து சொல்றாரு, நான் இப்போ வீடியோலாம் பார்த்துருக்கேன், அருமையாக பண்ணிட்டு இருக்கடா தம்பி, தொடர்ந்து பண்ணு, இன்னும் நீ வந்து அந்த ஒரு பலத்தோட பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிற விஷயம் வந்து உண்மையிலே என்னைய வியப்படைய வச்சு. நம்மளை பார்த்துருக்காரா? இன்னைக்கும் அந்த மனுஷன் அப்படி தான் இருக்கிறாரு. யாருக்காக எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக அவர் என்ன பொசிஷனில் இருக்கிறான் அதை பொறுத்தவரை தான் சொல்கிறோம்ல, அந்த இதில் இவன் இந்த பொசிஷனில் இருக்கிறான், இவன் மாநில பொறுப்பில் இருக்கிறான்னு அவர் யாரையும் பார்க்கறதில்ல. எந்த பொசிஷனில் இருந்தாலும் நம்ம தம்பி நம்மள்கிட்ட வந்திருக்கானா அவன்கிட்ட பேசணும், இப்படி தான் இருக்கிறார். இப்படி மற்ற தலைவர்களை நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ இந்த ஃபிட்னஸ் விஷயத்தில் சீமான் அவர்கள் பல முறை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து உடலினை உறுதி செய் அப்படின்றது ஒரு கொள்கையாகவே வச்சுலாம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதோடு சேர்த்து இன்னும் ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு கேள்வியும் இருக்குது. நிறைய முறை பேசுகிறப்போ மேடையில் சொல்லியிருக்காரு, உடல் ரொம்ப சோர்வாக இருந்ததுன்னா 1/2 கிலோ மாட்டுக்கறி வாங்கி அடின்னு சொல்லியிருப்பார். பல ட்ரோல்களை மாட்டியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை ஒரு ஃபிட்னஸ் ஆசிரியராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாட்டுக்கறி கொடுக்குற பலம் உண்மையிலேயே பலம் தான். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ சாப்பிட்ற, விருப்பம் இல்லைன்னா சாப்பிட போகிறதில்ல. இங்கே எடுத்தவொடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மாடுகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் மாடுகளை வெட்டி திங்கிறீங்கிற கேள்வி தானே வரப்போகுது. நம்ம மாடுகளையும் சரி கோழிகளையும் சரி, நாங்கள் பெரிய சமூக ஆர்வலர்லாம் கிடையாது அந்த காலத்தில். இப்போ தானே சமூக ஆர்வலர்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாங்கள் அப்போ இருந்து நாங்கள் முரட்டு பயக்க தான், அன்னைக்குலேருந்து அப்படி தான் இருக்கிறோம், இன்னும் மாறலன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் தமிழ் மரபுலேயே இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் அப்போ ஆடு வளர்த்ததும் கோழி வளர்த்ததும் வந்து கொஞ்சிறதுக்கு இல்லை, நாங்கள் நிறைய வளர்ப்போம், அதை பராமரிப்போம், எங்களுக்கு தேவைக்கு நாங்கள் யூஸ் பண்ணல. அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்களா சீமான் சொல்கிற மாதிரி? மாட்டுக்கறி தான் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு பயங்கர பல்க் பிடிச்சிருப்பாங்க. நான்லாம் சின்ன மசில்ஸு, பெரிய மசில்ஸ் பிடிச்சிற பாடி பில்டர்ஸை கேளுங்க என்ன ப்ரோட்டீன் ஃபுட்டு பெஸ்ட்டு அப்படின்னு. பீஃபு. ரோனி கோல்மன் ஒரு பாடி பில்டர், அவர் தான் இது வரைக்கும் ஒலிம்பியா லெவலில் 8 முறை சாம்பியன், த கிங் ஆஃப் பாடி பில்டிங். அவருடைய ருட்டீனில் முக்கியமாக இருக்கிறது பீஃப். மாட்டுக்கறி நல்ல நிறைய அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் அது வந்து ஹெவியாக பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், மற்ற நார்மலாக பண்ணுறவங்க வந்து டெய்லி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி எடுத்தால் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும், அதில் நிறைய கொஞ்சம் கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அது நியூட்ரிஷன்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபிட்னஸ் சகோதரர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம அதை கிளியராக இதில் எடுக்கலை. எங்களை பொறுத்தவரை நல்லா அட்டி ஒர்க்கணும், நல்லா சாப்பிடணும், மசில்ஸை ஃபீல் பண்ணணும். அந்த அவரோட கொள்கை இன்னொன்று இருக்குது, கட்சியோட கொள்கையாகவே சொல்லுவார், உடலினை உறுதி செய், மனதை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவார். உடலினை உறுதி செய்யணும், உண்மை உண்மை கட்சிக்காரங்களுக்கு சொல்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறோம்னா இந்த உடலை நான் உருவாக்குனதுனால தான், உண்மையில். ஏன்னா ஒரு பயந்த பையன், எதுலேயும் தைரியமாக பேச தெரியாது, கான்ஃபிடென்ட்டே கிடையாது, உடம்பு ஒல்லியான பையன், எங்கேயும் போய் நின்று பேசிக்கிட தெரியாது, யாரையும் வந்து பார்த்துக்கிட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பையனாக இருக்கிறவன் எப்போ நான் வந்து ஃபிட்னஸில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிக்கிறேனோ அப்போ தான் என்ன பண்ணுறேன், தைரியமாக ஒரு தைரியம் கொடுக்குது, அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குது. அதை விட முக்கியமாக உடலுக்கு நலத்தை கொடுக்குது, ஒழுக்கத்தை கொடுக்குது. ஏன்னா அதிகமாக இவன் தப்பு பண்ண போகிறதில்ல, ஃபிட்னஸ்லேயோ விளையாட்டிலையோ இருக்கிறவன் தப்பு பண்ண போகிறதில்ல பெரிய அளவில். எவனா 1-2 பேர் ரவுடிகளாக மாறிடுவான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எல்லாரும் மாறுறதில்ல. அந்த ஃபிட்னஸுக்காக அவன் தன்னை ஒழுக்கமாக வச்சுருந்தா தான் அந்த ஃபிட்னஸ் அவனுக்கு கை கொடுக்கும், இல்லைன்னா அவனுக்கு கை கூடாது. ஓகே, அப்போ அந்த ஃபிட்னஸாக அவர் சொல்கிறது உண்மை தானே. அவன் நம்ம ஒழுக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னா உடலினை உறுதி செய்து ஆக வேண்டும். திருமூலர் சொன்னது மாதிரி ஊன் உடம்பு ஆலயம், ஊன் உடம்பு ஆலயம், உன் உடம்பு தாண்டா உனக்கு ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். ஓகே, சீமான் அவர்களோட தனிப்பட்ட ஃபிட்னஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து பல நேரங்கள் ஜிம்மில் இருக்கிற அந்த வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம், அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறத அவர் செயல்படுத்தி காட்டுறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் அரசியல் தலைவர்கள் பெருசாக அப்படி இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் சொல்கிறதும் இல்லை செய்கிறதும் இல்லை. அவர் எதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தன்னை இதெல்லாம் சொல்கிறாலோ அதெல்லாம் செயல்படுத்த பார்க்குறாரு. ஃபிட்னஸில் அவருக்கு நல்ல ஆர்வம் இருக்குது.
ஃபிட்னஸில் நல்ல ஆர்வம் இருக்குது. அதை என்னுடைய ஃபிட்னஸ் வீடியோஸே அவர் சம்டைம்ஸ் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறத நான் பார்க்குறேன். அப்படியா? ஆமாம், ஸ்டேட்டஸில் வைக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் இடையில நிறைய பிரச்சாரங்கள் போகிறாரு, நிறைய அலைகிறார். நான் முதல் தடவை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சங்கடமாக இருந்தது எனக்கு அந்த மனிதனை பார்க்கும்போது. ஏன்னா மொட்டை வெயிலில் நின்று சென்னையில் தான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, வேர்த்து ஒளி அவ்வளோ நேரம் மக்கள் முன்னாடி பேசி எடுத்து கீழே வரும்போது அப்படியே தளர்ந்து போய் வர்றாரு. ஆமாம். ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். இவ்வளோ உழைக்கிறோம், நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்மளை முழு ஆரோக்கியத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நான் அப்படி தானே இருப்பேன். வெளியில் சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நல்லா சாப்பிட்ணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அப்போ தான் கண்டினியூவாக ஓட முடியும்னு நினைப்போம். இல்லை மற்றவன் என்ன செய்வான், படா முடிஞ்சுப்பா வந்து படுத்து தூங்குவோம் அப்படின்னு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருவான். அவன் அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறதில்ல. சுகபோகமாக வாழணும்னு நினைக்கிறவன். அப்படி இல்லை, தொடர்ந்து உழைக்கணும்னு நினைக்கிறவன் தான் இன்னும் நம்ம உறுதியாக இருக்கணும்னு நினைக்க போகிறான். அதனால தான் மறுபடியும் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, உடலை உறுதி செய்கிறாரு, கண்டினியூவாக இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இப்போ உள்ள பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உடலை நல்லா பலப்படுத்திருக்க. உடல் எவ்வளோ பலப்படுதோ அவ்வளோத்துக்கும் மனம் பலப்படும். ஓகே, அதுதான். மேதகு பிரபாகரன் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பல விஷயங்களை படிச்சிருக்கீங்க, பிடிச்ச ஒரு விஷயம் நான் எதை சொல்லுவீங்க? பிடிச்ச ஒரு விஷயம்னா சீமான் அண்ணனுக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் அவர் லாஸ்ட் இதில் சொல்லுவார், விட்டு கொடுக்க மாட்டேன்டா, எதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார்ல. இது வந்து 2 பேருக்குமே பொதுவான விஷயம். நான் அதனால தான் ஒரு வீடியோவில் சொன்னேன், என் தலைவனை நான் இழந்துட்டேன், என்னால் அவர் கூட போராட முடியல. இன்றைக்கி தோணுது, இருந்திருந்தால் அவர் கூட போய் நம்ம நின்றுக்கலாமே. நம்ம பெரிய நிறைய பேர் சொல்கிறான், நீ இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்க, ஆர்மிக்கு போக வேண்டியதுனா. இப்போ என்ன ஆர்மியில் ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல, வயசாகி போச்சு. ஆனால் என்ன கேட்குறேன், என் தலைவன் இன்னைக்கு தேசத்துக்காக போராடுறான், நியாயத்துக்காக போராடுறாங்கிற போது அவனுக்கு கூட போய் நிற்கிறதுக்கு என்னால் இப்போ முடியும். ஆனால் அவர் இல்லை. அவருடைய அதே கொள்கைகளை கொண்டு இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய அநியாயங்களை தடுக்கிறதுக்கு ஒருத்தன் நிற்கிறான். இவரை மாதிரியே பேசுகிறான். எத்தனையோ வந்து உனக்கு இதை தாரோம் அதை தாரோம், நீ இப்படி இரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு இதை தாரோம் அதை தாரோம், நீங்கள் தப்பிச்சு என்னெல்லாமோ கொடுத்தோம். ஒன்றே ஒன்று, என் இனத்தின் விடுதலை, என் தமிழ் ஈழம்னு கடைசி வரை நின்று தன்னுடைய குடும்பத்தை இழந்து தன்னுடைய உயிரை இழந்து வீழ்த்தப்பட்டார் துரோகத்தால். தோக்கடிக்கப்படலை, என் தலைவன் தோக்கலை, வீழ்த்தப்பட்டார். அதே ஆனால் இன்னைக்கு இவர் வீழ்த்தப்பட மாட்டார், ஜெயிப்பார். நம்ம நிற்கிறோம், நிறைய பேர் நிற்கிறாங்க. இந்த மனுஷனும் அதே வார்த்தையை சொல்கிறார்ல, என்ன ஆனாலும் சரிடா விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை எங்கேயும் நான் வந்து பேரம் பேசி விட்டுற மாட்டேன். 1000 பேர் சொல்லுவான் பெட்டி வாங்கிட்டார் குட்டி வாங்கிட்டாருன்னு. பெட்டி வாங்கினா வேண்டாம், இவ்வளோ கத்த போகிறார் அவர். உங்களுக்கு அவரை குறை சொல்கிறதுக்கு, நீங்கள் வந்து முழிச்சுக்கிடாமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் கண்மூடித்தனமாக முட்டாள்களாகவே இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதுவே தவிர, அவர் மேலே 1000 குறை சொல்லு, இன்னைக்கு வரை நிற்கிறான்ல, சரியான கொள்கைகளை வச்சு தானே நிற்கிறான். சொல்கிறான்ல, நான் நிற்கிறேன்டா கடைசி வர தம்பி உனக்காக. அது விஜய் கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் பேச்சுவார் தான். விஜய் வர்றதும் போது தமிழை வச்சு தான் உள்ளே வர்றேன்னாரு. சரி, வந்தால் தம்பி நம்ம தமிழ்ங்கிற ஒரு உணர்வோடு தான் வர்றான், நம்ம வந்தால் இன்னொரு கூட்டம் சேரும், நம்ம தமிழ் தேசியத்தை அமைச்சிடலான்னு எல்லாம் எனக்கே இருக்கும் ஆசை. ஆனால் நீங்கள் வந்தவொடனே என்ன சொன்னீங்க, திராவிடம் நீங்கள். அங்கேயே நீங்கள் தனியாக போய் தவறை பண்ணீங்க. இன்னும் எத்தனையோ தவறுகளை பண்ணிட்டீங்க. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தனியாக நிற்கிறார்ல, அதுதான் 2 பேருக்கும் பொதுவான விஷயம். இன்னொன்று, என் தலைவன்ட்ட நான் பார்க்குறது ஒரு அறம். அந்த சீமான் இன்னொரு இதில் சொல்லுவார், தமிழனுடைய சிறந்த பண்பு என்ன, அறம் அப்படின்னு. அந்த அறத்துக்கு நான் ஒரு கதை சொல்லிட்டா, இந்த கதையை நான் படிக்கும்போது யாருக்குனாலும் மனசு வந்து மனசுக்குள்ளே ஒரு இடி இறங்கின மாதிரி இருக்கும். சிங்களவன் வந்து நம்ம ஆட்களை கொண்டுகிட்டு இருக்கிறான், கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறான். அங்கே உள்ள ஒரு படை வீரன் நம்மள்ட்ட மாட்டிக்கிறான். இதை முத்துக்குமார் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார். படை வீரன் மாட்டின உடனே இவங்க வந்து எப்பவும் ஜெயிலில் போடுவாங்களா, ஜெயில் கைதிகளாக வச்சுருக்காங்க. அந்த கைதியை பார்க்க சிங்களத்துலேருந்து அவருடைய மனைவி வந்திருக்கிறா. போகும்போது போக முடியல, நைட் ஆயிடுச்சு, இங்கேயே தங்கிடுறா. போயிடுறா. போனப்புறம் 3 மாதம் கழிச்சு லெட்டர் அனுப்புகிறா, நான் அன்றைக்கி வந்திருந்த நேரம் நாங்கள் உறவு கொண்டுட்டோம், அதனால் எனக்கு சிசு உண்டாயிருச்சு. இப்போ என்னென்னா, இந்த உலகம் என்னை சந்தேகப்படுது, என் கற்பை சந்தேகப்படுது, நான் என்ன செய்ய? 2 நாட்களில் அந்த வீரன் அவங்க வீட்டு முன்னாடி இறக்கி விடப்படுறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம இனத்தை கொண்டுகிட்டு இருக்கிறான், ஆனாலும் அவன் பகைவன். ஆனாலும் ஒரு பகைமையை விட ஒரு பெண்ணின் கற்பு மேன்மையானதுன்னு நினச்சான்ல, அந்த அறம் என் தமிழனுக்கே உரித்தான அறம். என் தலைவனை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது. இது மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்குது. இந்த ஒரு கதை போதும் என் தலைவன் பக்கம் கடைசி வரை நிற்கிறது.
இதுதான் பிரபாகரன். என் தமிழனின் அறத்தை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்திட்டு போனவர் தான் என் தலைவன் பிரபாகரன். இன்னைக்கு அவனை குறை சொல்கிற எவனும் அவர் கால் தூசுக்கு சமம் இல்லை. அவரை நிலநிறுத்தின சீமான குறை சொல்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை. ஓகே, ஒரு இளைஞர்களை ஒரு நல்வழியில் கொண்டு போகணும், இல்லை ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்த நீங்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வழிமாறி போகிறத நம்ம பார்க்குறோம். வழிமாறின்றதை விட அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போகிறத பார்க்குறோம். தாவேக்கா மாதிரி ஆட்கள் கிட்ட போகிறத பார்க்குறோம். அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? விஜய் வந்து முத கட்சி ஆரம்பிக்காருன்னு சொல்லும்போது நானுமே அவர் கட்சிக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், சீமான் கட்சியில் இந்தந்த மாதிரி இருக்குது, இந்தந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம வீடியோ எதிர்பார்ப்பு இருக்கும். நான் வீடியோஸும் போட்டிருக்கிறேன். நம்மெல்லாம் அவர் பக்கத்தில் போய் சேர போகிறதில்ல, அவர் தொண்டரே அவர் பார்க்க போகிறதில்ல, அது வேற. அவ்வளவு எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு. ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு காதுகளுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமோ அது எதுவுமே இங்கே நடக்கலை. இன்றைக்கி தற்குறின்னு நம்ம சொல்கிற சகோதரர்கள் யாரையுமே நான் லாஸ்ட்டாக ஒரு மீடியாவில் கூட சொன்னேன், சொல்லாதீங்க. அவன் ஏன் தம்பி தான், அவனுக்கு அந்த புரிதல் இல்லை, அறிவு இல்லை. என்னையே அவன் திட்டுறான், நான் அவனுக்கு தான் நல்லது செய்ய பார்க்குறேன். அவன் நீ தாண்டா அடிபட்டு நாசமாக போகிற, உன்னைய காப்பாற்ற தான் பார்க்குறேன்னு அவன்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அவனுக்கு புரியல, என்னையே விரோதியாக வேற பார்க்குறான். எதுக்காக? இல்லை, பல முறை போட்டுட்டு ஒரு தோல்வி நிலையை தான் சந்திக்கிறோம். புதுசாக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அதனால அங்கே போகிறாங்க. நம்ம பிரபாகரன் நினச்சா அவருக்கு எனக்கு ஒரு பதவியை மட்டும் கொடுங்க, நான் வந்து இந்த போராட்டத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லதுக்கு முடியுமா? முடியாது. நிறைய வாய்ப்புகள்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக வந்துச்சு. ராஜீவ்காந்தி பேச்சுவார்த்தை நடத்தும் போது வந்துச்சு, எம்ஜிஆர் போய் 2வது பேச்சுவார்த்தை நடத்தும் போது எத்தனையோ. ஆனால் என் தலைவன் விட்டு கொடுத்தானா? இல்லை. என் இனத்தின் விடுதலையும் தமிழ் ஈழமுமே என் அந்த கனவுங்கிறதுல நிலையாக நின்னார்ல, அந்த விஷயந்தான். இப்போ இவர்கிட்ட நீங்கள் கேட்ட இது என்ன, பலமுறை தோத்தாச்சு. வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆட்சி மாற்றம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு. இங்கேயுமே நாம வந்து என்ன செய்யறோம்? தோத்துக்கிட்டு இருக்கிறோம். ஜெயிக்கிறதுக்கு அவர் ஜெயிச்சு வேற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அவர் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? அவருடைய கொள்கையை விடணும். அவருடைய தனி ஈழம்ங்கிற கொள்கையை விடணும். என் மக்களுக்கு மட்டுமான அந்த ஒரே விஷயத்தை மட்டுமே நான் வச்சிருக்கேங்கிற கொள்கையை அவர் விடணும். விட்டுட்டு தான் போய் என்ன செய்யணும்? அங்க உட்கார்ந்துட்டு அவங்க பேச்சை கேட்க வேண்டிய நிலைமை என் தலைவனுக்கு உண்டாயிருக்கும். அவருக்கு தெரியும் நடக்காது. இந்த பூச்சி போடுறதெல்லாம் நடக்காது. நாம் ஒரு கட்சி கூட போய் உட்கார்றோம். இன்றைக்கி அண்ணன் திருப்பி அதை கேட்குற எவனுமே சொல்ல மாட்டான். ஏன் கொள்கைகளுக்கு இணையான ஒரு கொள்கையை ஏதாவது ஒரு கட்சி சொல்லட்டு, நாங்கள் அவங்க கூட நான் சேரவே இல்லை, என் கட்சி அவன்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறேன், அதை செய்யட்டு. பூரண மது விலக்கு யார் சொல்கிறா? பாமக சொல்லுது. பாமக சொல்லுதா? செய்யுமா? அவங்க கூட்டணி வச்ச கட்சிகள் பல நாள் அவங்க வந்து அதுக்காக தான் போராட்டம் பண்ணி, சரி போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் அதிக போராட்டம் அவங்க கூட்டணி வச்சாங்கல்ல, கூட்டணி வச்சாங்களா? வச்சாங்க. அந்த கட்சிகள் பூரண மதுவிலக்கை செஞ்சுச்சா? இல்லை. அப்போ பூரண மதுவிலக்கை செய்ய மாட்டோம், செய்யறதுக்கு ரெடி இல்லாத கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு நீ எப்படி பூரண மதுவிலக்கை கொண்டு வருவ? இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல தலைவர், எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு அவருடைய புலம்பல்கள் சில வீடியோக்களை நம்ம பார்க்குறோம். உங்களுக்காக நிற்க முடியல, இனி உள்ள இதில் என்னால் வந்து உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியுமான்னு தெரிலங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அது தேவையா? இது இல்லை. போராட்டம்ங்கிறதும் மக்களுக்காக நிற்கிறதுங்கிறதும் நான் தோற்று போயிடுவேன், நான் ஜெயிக்கணுங்கிறது இல்லை, நான் நினச்ச கொள்கையை அடையிறது தான். எனக்கு தேவை வந்து ஆப்பிள் பழம் தான். நான் ஆப்பிள் மரத்தை நட்டு ஆப்பிளை தான் பறிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ண கலப்பு பண்ணி ஒரு சக்கையாக பறிங்கன்னா, சக்கை எனக்கு எதுக்கு? எனக்கு ஆப்பிள் தானே வேணும். எனக்கு வேண்டியது என்ன? என் மக்களுக்கான உண்மையான விஷயங்கள். இத்தனை கொள்கைகள் இருக்குது. இந்த கொள்கைகள் எதையாச்சும் நீங்கள் கொண்டு வரீங்களா? இல்லை நான் கொண்டு வரேன்னு சொல்கிறவங்க வேற யார் கூட கூட்டணி வைக்காமல் இருக்கீங்களா? கூட்டணி வச்சுக்கிட்டு அவன் அதை செய்யாத போது அவன் கூட இருந்த உன்னையை நான் எப்படி நம்ப முடியும்? அப்போது நீங்கள் சேம் கான்செப்ட் தான். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பூரண ஓதலுக்கு வச்சுருக்காங்க, இவங்க கூட சேர்ந்துட்டாங்க, செய்ய முடியாது. இதே நிலைமை தானே நாம் தமிழர் கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கி அவருடைய கொள்கைகள் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. நிறைய அவர் சொல்லிட்டார், நிறைய கனவு கண்டுட்டார். அந்த கனவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து விதைச்சிட்டார். இந்த விதைக்கப்பட்ட கனவுகள் அவருக்குள்ள மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, தமிழ் உணர்வு கொண்ட எல்லானுக்குள்ளேயும் உள்ளே போயிருச்சு, எதுக்கக்கூடியவனுக்குள்ளேயும் உள்ளே போயிருச்சு. இப்போ இவர் இன்னொருத்தர் கூட வச்சுட்டார், என்ன கூட்டணி வச்சுட்டார், ஜெயிச்சிட்டார், 4-5 நிறைய சீட்டே கிடச்சிருச்சு. அதை வச்சுட்டு கொள்கைகளை எப்படி நீ வந்து நிறைவேற்றுவ? அப்போ என் தலைவன் பேரை சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமல் ஆகி போயிடுவோமே. இன்றைக்கும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் சீமான தலைவராக யாரும் கொண்டாடல.
நாம் தமிழர் கட்சியை யாரும் கொண்டாடல. எங்களுடைய ஒரே தலைவன் வைதகு பிரபாகரன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் எல்லாரும் தமிழர். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. என் தலைவன் பிரபாகரனை வச்சுட்டு அவருடைய கொள்கைகளை நான் விட்டு கொடுத்து போகிறேன்னாலே நான் அங்கே வந்து அவரை விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஓகேண்ணா. கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் நான் நேரடியாக இணைஞ்சிட்டேன், அதனால எனக்கு வந்து இவ்வளவு பாதகங்கள் வந்தது, இவ்வளோ ட்ரோல்ஸ் வந்தது, இல்லை இவ்வளோ வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஏதாவது நீங்கள் இழந்தது ஏதாவது இருக்கா கட்சியில் இணைஞ்சதுனால? நான் வந்து இன்றைக்கும் கட்சியில் இணையலை. ஓகே, ஒரு ஆதரவாளராக இருக்கிறேன், கட்சியிலன்னு போய் இணையலை. ஏன்னா நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நான் ஒரு போராளியாக பிரபாகரனுடைய புலியாக இருக்க தான் ஆசைப்பட்றேன். நாளைக்கு ஏதாவது தவறுகள் நடந்தால் கூட நான் நின்று கேட்பேன். ஏன்னா நான் கள போராளி. தவறுகள் இருந்துச்சுன்னா அதை கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. சரி, ஒரு நேரடி ஆதரவாளராக இருக்கிறேன். ஏன்னா வந்து இதை இழந்துட்டேன், எனக்கு வந்து இது இழப்பாக இருந்தது. ஒரு கமெண்ட், அந்த கமெண்டில் ஒரு சகோதரன் சொல்கிறான், நீங்கள் மட்டும் ஃபிட்னஸை பேசியிருந்தீங்க அப்படின்னா சேம் உங்களை மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை, எல்லாரும் உங்களை கொண்டாடி இருப்போம். தமிழ்நாடே உங்களை கொண்டாடி, அவன் போட்டிருக்க கமெண்ட், தமிழ்நாடே உங்களை கொண்டாடும். ஆனால் நீங்கள் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி நிறைய பேரை இழந்துட்டீங்க. ஓகே, நான் எந்த தம்பியும் இழக்கலை, எல்லா தம்பியும் ஒரு நாள் இதை புரிஞ்சிக்க போகிறான். உனக்காகத்தான் நான் இதை பேசுகிறேன். ஃபிட்னஸை பேச 1000 பேர் இருக்காண்டாங்கண்ணா. ஆனால் நல்ல விஷயத்த தைரியமாக பேசுறதுக்கு நீங்கள் இவ்வளவு என்னைய வந்து இது பண்ணியும் இன்றைக்கி என்னை விரோதியாக நீங்கள் பார்த்தும் ஒரு இடத்துக்கு போனால் என்னை நீங்கள் விரோதியாக பார்க்குறீங்க. எனக்கே சம்டைம்ஸ் வந்து என்ன தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த பசங்க பண்ணுவாங்களோ அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்க. பயம் கிடையாது, எங்கேனாலும் நான் தனியாக தான் போகிறேன், என்ன வேணாலும் எதிர்கொள்ள ரெடி, தயார். ஆனால் என்னை வந்து சகோதரனாக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சொசைட்டி இன்றைக்கி நிறைய இடங்களில் என்னை வில்லனாக பார்க்குறது மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. இது எதனால் அப்படின்னா நான் இதை பேசுனதுனால. பரவாயில்ல, அவன் புரிஞ்சுப்பான். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.